மது விலக்குன்னு சொன்னோம்னா கள்ளச்சாராயத்துக்கு தான் போவான். தமிழ்நாட்டினுடைய உயிர்கொல்லி நோய் வந்து மதுக்கடைகள். பூரண மதுவிலக்குக்கு லாய்க்கில்லை. துரைமுறை வந்து ஒரு காலாவதியான கேஸ் 1000 ஓட்டை ஜெயிச்ச துரைமுருகனுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழக முதல்வர் பூர்ண மதுவிலக்கு சாத்தியமில்லைன்னு சொல்றாரு. அதை பத்தி தங்களோட கருத்து என்ன? பூர்ண மதுவிலக்கு சாத்தியமில்லைன்றது அவர் அடிப்படையில் பார்த்து தான் சொல்கிறாரு. அவருடைய கருத்துக்கு நானும் உடன்படுறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியிலையும் பெரியவங்க மத்தியிலையும் எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி தான் சொல்கிறாங்க. பார்ட்டினா எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு தான் நான் எதிர்பார்ப்பேன். இங்கே இருக்கிறது பூரா எல்லாம் சரக்கு எதிர்பார்க்குது. இதில் மது விலக்குன்னு சொன்னோம்னா கள்ளச்சாராயத்துக்கு தான் போவான், வேற எதுக்காக போவான். அது தப்பு இல்லையா? அதனால அரசுக்கு கௌரவமாய் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னும் போது அது இருந்துட்டு போட்டோம். அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அது பலகாலமா இருக்கு. அதனால அதை முடிச்சுக்குவோம். ஆனா ஒரே ஒரு வேலை, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா கள்ளுக்கடையை திறக்கணுங்க. கள்ளுக்கடை திறந்தா விவசாயிகளும் பழைப்பாங்க. பெரிய அளவில் கள்ளச்சாராயம் ஒழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை செய்ய சொல்லுங்க. கொஞ்ச காலமாக கள்ளச்சாராயம் சாவு குறித்து நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் குடிப்பதனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறதா, அல்லது அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபான கடையில் கிடைக்கக்கூடிய சாராயத்தினால் உயிரிழப்புகள் இருக்குமா என்கின்ற கேள்வி எழுகிறது. இரண்டுமே ஒன்றுதான். இரண்டு சாராயங்களுமே உயிரை கொல்லக்கூடிய விஷத்தன்மை கொண்டதுதான். ஆனால் கள்ளச்சாராயம் என்பது அளவுக்கு அதிகமான போதைக்காக அவர்கள் கலப்பட பொருட்களை போடுவதனாலே மெத்தனால் போன்ற RSS பவுடர் போன்ற பொருட்களை போட்டு கொடுப்பதனால் மனித உயிர் இழப்புகள் சீக்கிரம் நடக்கும், நிறைய உயிரிழப்பு நடக்கும். இதே அரசாங்கம் விற்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் விற்கக்கூடிய அந்த சாராயத்தை குடிப்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுடைய கல்லீரல் பித்தப்பை போன்றது செயலிழந்து போய் அவர் கொஞ்சம் லேட்டாக இறப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் தவிர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் பண்டைய காலங்களில் பயன்படுத்திய சுறாபானம் மதுபானம் போன்ற வகையில் பனை உற்பத்தி செய்யக்கூடிய, நம்ம நாட்டில் நிறைய பனை உற்பத்தி ஆகிறது. அந்த பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய பனங்கல், தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தென்னங்கல், ஈச்ச மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஈச்சங்கல், இது போன்ற அந்த மது வகைகளை தமிழ்நாடு அரசு ஊக்குவித்து அந்த மதுக்களை கொடுப்பதன் மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே போல் அதை பயிர் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் பலன் பெறுவார்கள் என்பது என்னுடைய கோரிக்கை. முழுமையாக உண்மை. மேற்கொண்டு கள்ளச்சாராயம் சேர்ந்துவிடும், நிறைய சேர்ந்துவிடும். பூரண மதுவிலக்குக்கு லாய்க்கில்லை. என்ன காரணம்? மக்கள் குடித்து பழகிவிட்டார்கள். இனிமேல் அவர்களை தடுக்க முடியாது. அப்படி தடுத்தால் கள்ளச்சாராயம் போய் மலை மேல் காய்ச்சினாலும் குடித்து விட்டு வந்து விடுவார்கள். அதனால் இப்போ இருக்கும் கடை இருப்பதே நல்லது. டாஸ்மாகில் முன்ன மாதிரி சரக்குலாம் இப்போ வரது இல்லைங்க. முன்னெல்லாம் ஒரு கோட்டை குடித்தாவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போல்லாம் ஒரு கோட்டை குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு கோட்டை குடித்தா தான் ஒரு கிக்கு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. 2 கோட்டை குடித்தா ஒரு நாளைக்கு ஒரு 500 செலவாயிரும். சம்பாதிக்கிறதே ஒரு 500 சம்பாதிக்கக்குள்ளே 500 செலவு பண்ணிட்டு வீட்டில் கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஒரு கடன் வாங்குற சூழ்நிலாம் வந்துடுது. அதனால் இந்த கள்ளச்சாராயம் கம்மி விலையில் கிடைக்கிறதுலாம் கள்ளச்சாராயம் வாங்கி குடிக்கிறதுக்காக ஜனங்க போயிடுறாங்க. இது கவர்மெண்ட் அந்த டாஸ்மாக் விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாலும் அடிக்கடி விலையை வேறு ஏற்றிடுறாங்க. நிறையா குடும்பத்தில் சண்டை பிரச்சனை அந்த மாதிரி செலவுலாம் அங்கேயே பண்ணுறதுனால பிரச்சனை நிறையா ஆகுது. இது கவர்மெண்ட் தான் பார்த்து விலையெல்லாம் குறைக்கணும். இது கவர்மெண்ட் தான் நடவடிக்கை முழுக்க அவசியம்னா என்ன காரணம்னா, தமிழ்நாட்டினுடைய உயிர்கொல்லி நோய் மதுக்கடைகள். பெண்களுடைய தாலியாக இருக்கக்கூடிய ஒரு கடை அரசு நடத்தக்கூடிய கடை மதுக்கடைகள். இளைஞர்களை சாகடிக்கக்கூடிய கடை மதுக்கடைகள். இந்த மதுக்கடை இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலி போச்சு, இருக்கிற 1-2 இருக்கிற இலவட்ட பெல்லும் போயிட்டான். இந்த கடை தேவையா? ஏன் சாத்தியம் இல்லை? கள்ளுக்கடையை திறந்தால் அது சாத்தியமாயிரும்ல. குஜராத்தில் உதாரணத்துக்கு குஜராத் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு இருக்குது. ஏன் அங்கேயே இங்கே ஆகக்கூடாதா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற விஷ சாராயத்தில் உயிர் பழி ஏற்பட்டதை பார்க்கும் பொழுது மதுக்கடைகளை மூடுவது மிகவும் சாலச் சிறந்தது. இதற்கு பதிலாக கள்ளுக்கடைகளை திறக்கலாம். மக்களுக்கு அது ஒரு வைட்டமின் போல வாய்ப்பு உள்ளது. அந்த காலத்திலேருந்தே கல் உடம்புக்கு நல்லது என்கிற பேச்சு வழக்கு இருந்து வருகிறது. கள்ளுக்கடைகளை திறக்கலாம்.
அரசு மதுக்கடைகள் மூலம் அது சாதாரண கட்டிட தொழிலாளி 900 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதித்ததை மதுபானத்திலே குடித்து வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய் கூட கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு ஆகிவிடுகிறார். இதனால் பல இழப்புகள் குடும்பத்தில் அவல நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே இது போன்ற சூழல் இருக்கும்போது அரசு மதுபான கடைகளை அடைத்துவிட்டு கள்ளுக்கடைகளை திறப்பது மிகவும் நன்றாக இருக்கும். ஏழைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் கட்டிட தொழிலாளர்களாக, உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களாக தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் 100 டிகிரி வெயில் அடித்தால் கூட அவர்கள் உழைப்பை செலுத்துகிறார்கள். அதே போல் -டிகிரியிலே குளிர் இருந்தாலும் கூட, மழை இருந்தாலும் கூட விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய களைப்பிற்கு ஒரு அருமருந்தாக இரவு நேரத்திலே இந்த மதுபானம் பயன்படுகிறது. ஆனால் டாஸ்மாகிலே இன்று இருக்கக்கூடிய விலைவாசியை பொறுத்தவரையிலே கமிஷனோடு சேர்த்து சாதாரண மது பாட்டிலை கூட 200 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைக்கு ஒரு ஏழை கூலி தொழிலாளி இருக்கிறார். அந்த ஏழை கூலி தொழிலாளிக்கு தன்னுடைய உடல் அந்த வலியை, தன்னுடைய களைப்பை போக்குவது மதுதான் என்று நம்புகிறார். ஆகவே ஏழைகள் கட்டாயமாக தங்களுடைய களைப்பை போக்க மது குடிக்காமல் இருக்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலை. அமைச்சர் துரைமுருகன் வந்து அரசாங்க சரக்கில் கிக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அதை வச்சு நீங்கள் சொல்றீங்க? அது காலாவதியான கேஸ் அப்படி தான் பேசும். துரைமுருகன் வந்து ஒரு காலாவதியான கேஸ். 900 ஓட்டில் ஜெயிச்ச துரைமுருகனுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? அது காலாவதியான கேஸு. மதுக்கு பண கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம். அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை பற்றி அது கவலை இல்லை, பெண்களுடைய தாலியை பற்றி அது கவலை இல்லை. இப்போ அவர் விசச்சாரத்தை ஊக்குவிக்கிறாரா? சரக்கில் கிக்கில்லைன்னு அப்படியே சொல்கிற பொழுது ஒரு சீனியர் மினிஸ்டர் இந்த மாதிரி பதில் சொல்கிறது அவர் அது பதவிக்கு வைக்கக்கூடியதுக்கு அழகு இல்லை. முதல்ல வெளிநாட்டில் இருந்து கல் இறக்குமதி செஞ்சு இந்தியா ஃபுல்லாக விற்பனை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடையினுடைய அவசியம் தேவையா? கள்ளுக்குடைய மொத்தத்திலேயே நம்மளுடைய தாலியாக இருக்கக்கூடிய எந்த பொருளுமே, இளைஞர்களை கொல்லக்கூடிய எந்த பொருளுமே, குடும்பத்தில் இருக்க வருமானத்தை எல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய எந்த பொருளுமே தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. இயற்கையாக உணவாகவே கருதப்படுகின்ற உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய பனங்கள், தென்னங்கள் போன்ற கல் வகைகளை தமிழக அரசை அனுமதித்தால் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க முடியும். அதே வேளையில் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த மதுவிற்கு அடிமையாகி அங்கே மதுவை வாங்க முடியாமல் கள்ளச்சாராயத்துக்கு செல்லுகின்ற ஏழைகளினுடைய அந்த மரணங்கள் தடுக்கப்படும். ஆகவே அதே நேரத்திலே தென்னங்கள் பணங்களிலே கூட கலப்படங்கள் ஏற்படாமல் நம்முடைய தமிழக அரசுடைய மதுவிலக்கு ஆயத்திருவை போன்ற அரசு நிறுவனங்கள் அதை கட்டுப்பாடோடு கண்காணித்தால் கட்டாயமாக ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தென்னை பனை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது தென்னை பனை கல்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளிடமிருந்து. இது அரசுக்கும் வருவாய் தரும், விவசாயிகளுக்கும் பலன் தரும். கள்ளுக்கடை ஒழிப்புங்கிறது, கள்ளுக்கடையை நீங்கள் வந்து மூணு காரணமே கள்ளுக்கடையை கல் வேணாம் அப்படின்னு சொல்கிறது. கள்ளுக்கடையை ஒழிக்க போறீங்களா, இல்லை நம்பி இருக்கக்கூடிய பணத்தொழிலாளர்களை மூட போறீங்களா, இல்லை பனையவே ஒழிக்க போறீங்களா? ஏற்கனவே பனை வந்து 5 கோடி பனைமரம் இருந்துச்சு. இப்போ கணக்கில் ஒரு ஆய்வில் வந்து ஒரு 1.5 கோடி பனைமரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பனைமரத்தை ஊக்குவிங்க. அதனால் இருக்கக்கூடிய ஓலைகள், அதற்குடைய பனை ஓலை தட்டு, பனை சம்மந்தப்பட்ட பொருள்கள் எல்லாமே அதை ஊக்குவிங்க. ஒரு சம்மந்தப்பட்ட கல் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அதை சுற்றி எத்தனையோ பொருள்கள் இருக்குது. அது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை ஊக்க வச்சு இந்த அரசு எடுத்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும்.